வடார்காடு மாவட்டத்தில் எளிமையான குடும்பம் பிரேமலதாவின் குடும்பம். பிரேமலதாவின் தந்தை கண்ணையா சர்க்கரை ஆலை ஒன்றின் மேனேஜராக பணியாற்றியவர். தடகள போட்டிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த பிரேமலதா நேஷனல் லெவல் அத்லட். BA ஆங்கில இலக்கிய பட்டதாரி பிரேமலதா. IPS கனவும் இருந்ததாம் பிரேமலதாவுக்கு. பிரேமலதாவுடன் பிறந்தவர் மூத்த சகோதரி ஒருவர் மற்றும் ஒரு சகோதரர். இளைய சகோதரர் தான் இன்று தேமுதிகவின் துணை செயலாளராக இருக்கும் சுதீஷ். பிரேமலதாவும் விஜயகாந்தின் தீவிர ரசிகையாம். உச்ச நடிகர்களில் ஒருவராக இருந்த விஜயகாந்த் அவர் தன்னை திருமணம் செய்ய இருந்த மகிழ்ச்சியில் IPS கனவை துறந்தார் பிரேமலதா. பிரேமலதாவை முதலில் உறவினர்கள் எல்லாம் சென்று பெண் பார்த்து பொருத்தமானவர் என சொல்ல, அதற்கு பிறகுதான் விஜயகாந்த் பிரேமலதாவை பெண் பார்க்க சென்று ஓகே சொன்னாராம். எளிமைக்கு பெயர் போன நடிகரான விஜயகாந்த் காலில் செருப்பு எதுவும் போடாமல் கழுத்தில் ஐயப்ப மாலை காவி வேட்டி அணிந்து மிகவும் எளிமையாக விஜயகாந்த் பெண் பார்க்க வந்ததை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி போனாராம் பிரேமலதா. தனது பெற்றோருக்கும் விஜயகாந்தின் எளிமை மிகவும் பிடித்து போனதால் உடனே சம்மதம் சொல்லிவிட்டார்களாம். இருவரது திருமணமும் மதுரையில் 1990 பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. அன்றைய முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற திருமணத்தில் திரையுலகமே பங்கேற்று இருவரையும் வாழ்த்தியது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், பொதுமக்கள் பங்கேற்ற அந்த திருமணம் ஒரு திருவிழா போல நடந்து முடிந்தது. இந்த தம்பதியருக்கு விஜய் பிரபாகர் மற்றும் சண்முக பாண்டியன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். திருமணமான புதிதில் மற்ற பெண்களைப் போல வீட்டை பார்த்து கொண்டிருந்த பிரேமலதா 1996 ஆண்டிற்கு பிறகு விஜயகாந்திற்கு உதவியாக அவருக்கு கதை சொல்ல வரும் இயக்குநர்களிடம் கதை கேட்க தொடங்கினார். அதோடு விஜயகாந்த் நடத்தும் நிறுவனங்களையும் நிர்வகிக்க தொடங்கினார். விஜயகாந்த் ரசிகர் மன்றம் அசுர வளர்ச்சி அடைந்ததற்கு பிரேமலதா செலுத்திய பங்கு மிகவும் பெரியது. கட்சிகளைப் போல பட்டி தொட்டி எல்லாம் விஜயகாந்த் ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டது. மன்றத்திற்கு என சின்னமும் கொடியும் கொண்டு வரப்பட்டது. தன்னுடைய படங்களில் எல்லாம் ரசிகர் மன்ற கொடியையும் சின்னத்தையும் திரைகளில் காண்பிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தார் விஜயகாந்த். காவிரி நீர் உரிமை பிரச்சனையில் திரையுலகை கூட்டி சென்னையில் உண்ணாவிரதம் நடத்தியது உள்ளிட்ட தமிழ் பிரச்சனைகளில் விஜயகாந்த் குரல் கொடுக்க தொடங்கியதும் அவர் கட்சி தொடங்குவார் என்ற பேச்சுகள் எழுந்தன. பின்னர் பாபா திரைப்பட பிரச்சனையின் போது பாமகவிற்கும் விஜயகாந்திற்கும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. அப்போது விஜயகாந்த் கட்சியை தொடங்க வேண்டும் என்றும் அதுதான் அவரை சார்ந்து இருப்பவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் சென்று பிரேமலதாவிடம் முறையிட, அதன் பிறகுதான் விஜயகாந்த் தேமுதிக என்ற கட்சியை தொடங்கினார். தன்னுடைய பிறந்த மண்ணான மதுரையில் 2005 செப்டம்பர் 14 தேமுதிகவை தொடங்கினார் விஜயகாந்த். அப்போது கட்சியில் உறுப்பினராக இருந்த பிரேமலதாவிற்கு 13 வருடங்கள் கழித்து, அதாவது 2018 ஆண்டில்தான் பொருளாளர் பொறுப்பை கொடுத்தார் விஜயகாந்த். இடையில் 2006 விருத்தாச்சலத்தில் நின்று முதன்முதலாக விஜயகாந்த் MLA ஆனார். பின்னர் 2011 ஆண்டில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 2வது முறையாக வெற்றி பெற்ற விஜயகாந்த் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பிடித்து சாதனை படைத்தார். இந்த வெற்றிகளுக்கெல்லாம் காரணமாக பிரேமலதாவே இருந்திருக்கிறார் என்று விஜயகாந்தே மேடைகளில் அவரை புகழ்ந்து பேசியிருக்கிறார். 2007 அவருக்கும் திமுகவிற்கும் இடையே இருந்த மோதல்கள் உச்சத்தை அடைந்தன. திமுக ஆட்சியின் போது கோயம்பேட்டில் இருந்த விஜயகாந்தின் ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக இடிக்கப்பட்டது. நீதிமன்ற படிகளில் ஏறியும் அதற்கு விஜயகாந்தால் தடை வாங்க முடியவில்லை. அப்போது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைய திமுக பொருளாளர் TR பாலு. தன்னுடைய மண்டபத்தை திமுகவினர் திட்டமிட்டு இடிக்க வைத்தனர் என்று கோபத்தில் இருந்த விஜயகாந்த் அதன் காரணமாகவும் 2011 அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தார். மக்களுடனும் தெய்வத்துடனும் தான் கூட்டணி என்று சொல்லி வந்தவரை ஜெயலலிதாவோடு இணக்கமாக வைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முடித்தவர் அவரது மனைவி பிரேமலதா தான். 2016 தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜயகாந்தை முதல்வராக முன்னிறுத்த வைத்து மக்கள் நல கூட்டணியுடன் சேர வைத்தார் பிரேமலதா. ஆனால் இந்த உத்தி திமுகவை ஆட்சியில் வராமல் தடுக்க உதவியதே தவிர தேமுதிகவிற்கோ மக்கள் நல கூட்டணிக்கோ எந்த பயனையும் அளிக்கவில்லை. தொடர்ந்து 2வது முறையாக அதிமுகவே ஆட்சியை பிடித்தது. விஜயகாந்திற்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவரால் அன்றாட கட்சி பணிகளை பார்க்க முடியாமல் போன நிலையில் ஒட்டுமொத்த கட்சியையும் தன்னுடைய தம்பி சுதீஷ் உதவியுடன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் பிரேமலதா.
ஆனால் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகிகளாக இருந்த சந்திரகுமார் உள்ளிட்டவர்கள் தேமுதிகவில் இருந்து அடுத்தடுத்து வெளியேறினர். அவர்கள் அனைவரும் தேமுதிகவில் இப்போது ஜனநாயகம் இல்லை, விஜயகாந்தை போல குறைகளை காது கொடுத்து பிரேமலதா கேட்க மாட்டேன் என்று சர்வாதிகாரமாக செயல்படுகிறார் என்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து விஜயகாந்தின் தொகுதியான விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டார் பிரேமலதா. ஆனால் அங்கு அவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் விஜயகாந்த் அரசியலில் ஆழமாக கால் பதிக்கவும் அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவி அமரவும் பாடுபட்டவர் பிரேமலதா தான். தேமுதிக தொண்டர்களால் அந்நியார் என்று அழைக்கப்பட்ட பிரேமலதாவை பொருளாளர் ஆக்கினார் விஜயகாந்த். இப்போது பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கிறது தேமுதிக பொதுக்குழு. தொடர்ந்து தோல்வியையே சந்தித்து வரும் தேமுதிகவை மீண்டும் பிரேமலதா வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.